தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, ஜோதிமணியினுடைய எக்ஸ்தல பதிவு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது எக்ஸ் தளத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடு மற்றும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். ஷபீர், வணக்கம். ஜோதிமணியினுடைய எக்ஸ்தல பதிவு, காங்கிரஸ் கட்சி ஒரு சிலருடைய சுயநலத்தால கொஞ்சம் கொஞ்சமா அழிவு பாதைக்கு செல்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை தன்னுடைய பதிவில் முன்வைத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சியில் வழக்கமாக இந்த கோஷ்டி பூசல் நடப்பது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரூப் இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளிவர வேண்டும், திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷம் என்பது வலுவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90% நிர்வாகிகள் இதைதான் விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமும் ஒரு கருத்தோட்டமும் இருக்கிறது. அப்படின்னும் போது இது தொடர்பான விஷயங்கள் குறித்து இப்போது தலைவராக அவர்கள் ஒரு மாற்று கருத்தோட இருக்கிறார் அப்படின்றதுக்காக அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு காரணம். அதாவது தற்போது இந்த பூத் கமிட்டியோடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸுடைய எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த பட்டியலும் என்கிட்ட கொடுக்கல அப்படின்ற அந்த பிரச்சனையை முன்னிறுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த இந்த பிரச்சனை தான் அதனுடைய பின்னணியில் இருக்கிறது. ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது அந்த கட்சியில் இருக்கிறது. அது அரசியல் ரீதியாக ஒரு கட்சியாக காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு 2026 தேர்தலில் இருக்க வேண்டும், திமுக கூட்டணியா தாவேகா கூட்டணியா அப்படின்ற ஒரு விவாதம் என்பது வலுப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல திரு செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள்லாம் அதற்கு நேர் எதிரான ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக தற்போது இந்த கோஷ்டி பூசல் என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயமாக அது வெடித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மற்ற அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மற்றவர்களும் வெளிப்படையாகவே கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவிடம் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார்கள் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் அந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தற்போது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. சோ அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இப்ப இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் மீதும் இப்ப இருக்கக்கூடிய தலைமை மீதும் சில அதிருப்திகளை அவர்கள் நேரடியாக வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ காங்கிரஸ் கட்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது, தேர்தலுக்கு முன்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது அப்படின்றது சகஜமான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் தற்போது இந்த நடவடிக்கை ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவருகிறது அப்படின்றதுக்கு பிரதானமான காரணம் அந்த கட்சிக்குள்ள தலைவர்கள் மத்தியிலும் அதே போல காங்கிரஸ் தற்போது வழி நடத்துகின்ற தலைவர்கள் மத்தியிலும் அதே போல நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு பெரிய கருத்து முரண்பாடு என்பது ஏற்பட்டிருப்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த பிரச்சனை தற்போது வெடித்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன் நான். மிக நன்றி ஷபீர், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கரூர் தொகுதி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெற்று வரக்கூடிய சில விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இருப்பதாகவும், கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்யும் வகையில் நடக்கக்கூடிய முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் நாள்தோறும் அடிபடுகிறது என்கிற ஒரு கவலையையும் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் ஜோதிமணி எம்பி முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாதைக்கு நேர் எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது என்கிற பார்வைகளையும் தற்போது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, பதிவு செய்யலாம். தமிழரசி, இணைப்பில் இருக்கீங்க. ஜோதிமணியினுடைய எக்ஸ்தல பதிவில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்கள் என்னென்ன?